இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம். மோசைக்கு ஆண்டவர் வழிகாட்டல, ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கல. ஆண்டவரே 25 வரைக்கும் நாங்கள் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம், 26 எங்கள் ஊழியத்தில் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டால் சில வேளையில் நிறைய காரியங்களை பேசுவார், சம்டைம்ஸ் எதுவுமே பேச மாட்டார். ப்ளூ பிரிண்ட் கொடுக்கல. ஏன்னா இப்போ மாதிரி அப்போ கூகுள் மேப்லாம் கிடையாது, சேட்டலைட் ஃபோன் எதுவுமே கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. என்ன சொன்னார் ஆண்டவர்? 14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஒரே அவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லி. இப்போ கர்த்தர் உங்களுக்கு அதான் சொல்றாரு, என் சமூகம் 26ஆம் ஆண்டில் உங்களுக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. அப்புறம் அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உங்க சமூகம், அதாவது உங்க பிரசன்ஸை ஃபீல் பண்ற வரைக்கும் என் ஜெபத்தை முடிக்க மாட்டேன். நான் என்ன இங்க இருந்து அனுப்பாதீங்க. The Lord replied, everything will be fine for you. நீ ஏன் மட்டும் குழம்பிட்டு இருக்கிற? everything will be fine for you. இந்த வருஷத்துல இந்த 4 மாசம் இருக்கு, கிறிஸ்துமஸ் நேராக கமிட்மெண்ட்ஸ் இருக்குதோ, அந்த ஏழைகளுக்கு தர்ம காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கும், கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கலங்குறீங்களா? அந்த everything will be fine for you. எல்லாம் நல்லா இருக்கும். everything something இல்லை, ஏதாவது இல்லை, everything சொல்லுங்க. everything எல்லாமே will be fine for you. பக்கத்தில் பார்த்து சிரிச்சு சொல்லுங்க. ஏன்னா ஒருவர் நம்ம தேவையில்லாத காரியங்கள்லாம் பேசுவோம், பக்தி விருத்தியான காரியங்கள், ஞான பாடல்கள், கீர்த்தனை, புத்தி சொல்லுங்களேன். புத்தி சொல்லணும்னா எடிஃபிகேஷன், அறிவுரை சொல்றது இல்லை, அட்வைஸ் எல்லாம் கிடையாது, பக்தி விருத்தியை உண்டாக்குறது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, everything will be fine for you next year. சொல்லுங்க, everything will be fine for you next year.